பைத்தியமா தான் இருக்கான் அப்படிங்கிற மாரி. இத கேட்ட நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. அப்ப நான் வச்ச நம்பிக்கையெல்லாம் பொய்யா அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் டாக்டர் சொல்றாங்க, "என்ன ஜான்வி நீ பயந்துட்டியா? இல்ல, இல்ல நான் சும்மா உன்கிட்ட காமெடி தான் பண்ணேன். சீரியஸா எடுத்துக்காத. உண்மை என்னன்னா அவன் இப்போ 100% கியூர் ஆயிட்டான். இதுக்கப்புறம் அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்கப்புறம் அவனுக்கு ட்ரெய்னிங்கும் இங்க நடக்க போறது கிடையாது. ட்ரீட்மெண்ட்டும் நடக்க போறது கிடையாது. அதனால நீ விராஜ் இங்கிருந்து அழைச்சிட்டு போ. அப்புறம் உன்னோட பாசத்தினாலேயும் தான் இது முடிஞ்சுச்சு. சரி நான் அவனுக்கு மாத்திரை மருந்து எழுதி குடுக்குறேன். அத நீ வேளா வேலைக்கு அவனுக்கு குடு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு எழுதுறதுக்கு உட்கார்றாங்க. பட் இவங்களுக்கு எப்படியாவது ஜான்வி கிட்ட உண்மைய சொல்லணும் அப்படிங்கிறது இருக்கு. அவன் வேற பக்கத்துல நிக்கிறான். அதனால எப்படி சொல்றதுன்னு தெரியல. அப்போ அந்த சீட்ல மருந்து எழுதுறதுக்கு பதிலா அவன பத்தின உண்மையெல்லாம் அந்த சீட்ல எழுதிடுறாங்க. இவன் வந்து இன்னும் திருந்தல, இவன் இன்னும் மாறல, இவன் இன்னும் பைத்தியமா தான் இருக்கான் அப்படிங்கிற மாரி. அந்த பேப்பர ஜான்வி கிட்ட குடுத்தா அவன் டக்குன்னு அங்க வந்து அத புடுங்கிக்கிட்டு, "எதுக்காக ஜான்வி கிட்ட குடுத்துட்டு இருக்கீங்க? அந்த மருந்து மாத்திரை வாங்குறதெல்லாம் அவளுக்கு எதுவும் தெரியாது. நானே வாங்கிக்கிறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டாக்டர் கிட்டயும் ஒரு குட் பை சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப எப்படி அவகிட்ட உண்மைய சொல்றதுன்னு தெரியாம இந்த டாக்டர் முழிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. அவங்க கிட்ட 2 ஃபோன் இருக்கு போல. அந்த 2 ஃபோனையும் கையில எடுத்துக்கிட்டு, "வாங்களேன் நான் உங்கள கார் வரைக்கும் டிராப் பண்ணிட்டு வரேன்" அப்படிங்கிற மாரி சொன்னதும், அங்க போய் நம்ம ஜான்விய ஃபர்ஸ்ட் உட்கார வச்சிடறான். அதுக்கப்புறம் இவன் சுத்தி வந்து ஏறுறதுக்குள்ள அவங்க கையில வச்சிருக்க ஃபோன ஹீரோயின் மடியில தூக்கி போட்டுறாங்க. டாக்டர் உங்க ஃபோனு அப்படின்னு சொல்ல வரா, "வாய மூடு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கண்ண காமிச்சுட்டு ஏதோ பேசுறாங்க. இந்த மாரி எதுவும் காட்டிக்காத அப்படிங்கிற மாரி சொன்னதும் அவள அந்த ஃபோன வந்து மறைச்சு வச்சுக்கிறா. அப்புறம் கிளம்பி 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அம்மா கிட்ட இவன் ரொம்பவே சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருக்கான். "நான் இப்ப 100% கியூர் ஆயிட்டமா, உங்க புள்ள இப்ப நல்லா மாறிட்டமா" அப்படிங்கிற மாரிலாம் பேசிட்டு இருக்கான். அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஜான்விக்கு சந்தேகமா தான் இருக்கு. டாக்டர் எதுக்காக இந்த ஃபோன குடுக்கணும் அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு, "நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போறான். அதுக்குள்ள இவன் அம்மா கிட்ட உட்காந்து நல்லபடியா பேசிட்டு இருக்கா. ரூமுக்கு வந்து நம்ம ஜான்வி அந்த ஃபோன இப்ப என்ன பண்றது? எதுக்காக குடுத்தாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் கரெக்ட்டா கால் பண்றாங்க. எடுத்த உடனே, "ஜான்வி இப்போ உங்க பக்கத்துல விராஜ் இருக்கானா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. "இல்ல அவர் வந்து கீழ இருக்காரு. அம்மா கூட பேசிட்டு இருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "அப்போ கவனமா கேளு. ஒரு முக்கியமான விஷயத்த உன்கிட்ட சொல்லலாம்னு தான் கால் பண்ணேன். உண்மையிலே உன்னோட புருஷன் திருந்தவே இல்ல. அவன் இன்னுமே பைத்தியமா தான் இருக்கான். அதுவும் முழு பைத்தியமா இருக்கான்" அப்படிங்கிற மாரி எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. ஆனா டாக்டர் நீங்க தானே சொன்னீங்க அவரு கியூர் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னா, "இல்ல அவன் என்ன மிரட்டி அப்படி சொல்ல சொன்னான். மத்தபடி இது எதுவுமே உண்மை கிடையாது. அவன் இன்னும் கியூர் ஆகல. அவன் இன்னும் பைத்தியமா தான் இருக்கான். அவன் கொஞ்சம் கூட மாறல" அப்படிங்கிற எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே நம்ம ஜான்விக்கு இடிய தூக்கி போட்ட மாரி இருக்கு. அவன் மேல வச்சிருக்க நம்பிக்கையை திரும்பவும் உடைச்சுட்டான். "இங்க பாரு ஜான்வி, உன்கிட்ட உண்மையிலே நான் பொய் சொன்னதுக்கான காரணம் என் பொண்ணை வச்சு அவன் மிரட்டிட்டு இருந்தான். என் பொண்ணை ஏதாவது பண்ணிடுவேன்னு மிரட்டினான். அதனால தான் நான் உன்கிட்ட பொய் சொன்னேன். மத்தபடி இதுதான் உண்மை. அவன் இன்னும் திருந்தவும் இல்ல, மாறவும் இல்ல" அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. "சரி நீ இப்ப எதுக்காகவும் பயப்படாத. உன் கூட நான் இருக்கேன். உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன். இப்ப நான் சொல்றத மட்டும் பண்ணு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இவன் அம்மா கிட்ட பேசிட்டு மேல தான் வந்துட்டு இருக்கான் மாடிக்கு. வந்து பார்த்தா தெரிஞ்சு போயிடும். அவங்களும் இந்த மாதிரி சொல்றாங்க, "இங்க பாரு ஜான்வி, நான் இப்ப என்ஜிஓக்கு ஃபோன் பண்ணி விராஜை பத்தி சொல்லி அங்க வர சொல்லுவேன். அவங்க தனியா வரமாட்டாங்க. கூடவே 2, 3 ஆஃபீஸர்ஸையும் கூட்டிட்டு வருவாங்க. வக்கீல், போலீஸ்னு எல்லாரையும் கூட்டிட்டு வருவாங்க. அப்படியே அவங்க அங்க வரும்போது நீ தான் உண்மையை சொல்லணும். இதுக்கப்புறமும் பயப்படாத. அவங்க கிட்ட எல்லா உண்மையுமே உடைச்சு சொல்லிடு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் இவளுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. "ஜான்வி பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அவன் அங்க "ஜான்வி" அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வரான். பார்த்துட்டானோ அப்படிங்கிற மாதிரி இருந்தா இல்ல, அவ வந்து பாத்ரூம்ல இருக்கா போல. "ஜான்வி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டியா? வா சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கான். "இல்லங்க நீங்க போங்க, நான் அதை வந்துடுறேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறான். அவனும் அங்க இருந்து போயிடுறான். பட் எனக்கு ஒரு டவுட், இவ்வளவு நேரம் நம்ம ஜான்வி போன்ல பேசிட்டு இருந்தா இல்லையா அந்த டாக்டர் கிட்ட, அதெல்லாம் அவனுக்கு எப்படி தெரியாதுன்னு நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்கா? ஏன்னா அவன் வீடு ஃபுல்லா கேமரா வச்சிருக்கான்ல, அதுல வாட்ச் பண்ணிட்டா என்ன பண்றது? ஜான்வியோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இங்க நம்ம ஜான்வி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே இறங்கி வந்துட்டா. அப்படி வரும்போது டாக்டர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. இவன் நடிக்கிறான் அப்படிங்கிறதும் தெரிஞ்சு போயிடுச்சு. வந்து டைனிங் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு நார்மலா இருக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கான். அந்த டாக்டருக்கு தான் நன்றி சொல்லணும், அவங்களால தான் நான் சரியான அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஜான்வி, அவன் ஒரு நம்பிக்கை கொடுத்தான் இல்லையா, "நான் உனக்காக மாறுறேன், உனக்காக அந்த டாக்டர் சொல்ற எல்லாத்தையும் செய்யறேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இப்ப அதை நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்படியே இவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நிறைய பேர் வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. வாட்ச்மேன் தடுத்தும் கேட்கல, அவங்க எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க. டாக்டர் சொல்லியிருந்தாங்கல்ல என்ஜிஓக்கு நான் ஃபோன் பண்ணி வர சொல்றேன் அப்படின்னு, அதனால அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க போல. போலீஸ் வேற வந்திருக்கு. இவன் உடனே அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு, "என்னது இது, திறந்த வீட்டுல நாய் வர மாதிரி வரீங்க? யார் நீங்களாம்? ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளியே போங்க. வாட்ச்மேன் இவங்களெல்லாம் துரத்து" அப்படின்னு சொன்னா, "இங்க பாருங்க, நாங்க ஒன்றும் சும்மா வரல. உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நீங்க வந்து உங்களோட மனைவியை கொடுமைப்படுத்துறதாக எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மகளிர் சங்கத்துல இருந்து வந்திருக்காங்களாம். இதை கேட்டது இவனுக்கு சிரிப்பா இருக்கு. "என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இங்க என்ன நடக்குதுன்னு நீங்க கிளம்பி வந்திருக்கீங்க? அப்புறம் நான் என்னோட பொண்டாட்டி நல்லா தானே பார்த்திருக்கேன். ஜான்வி நீயே சொல்லு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவங்க கிளம்ப மாட்டேங்கிறாங்க. "இங்க இருந்து கிளம்ப போறீங்களா இல்லையா? ஓ வெயிட் அ மினிட், இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நீங்க எல்லாரும் பிராங்க் பண்றீங்களா? எந்த சேனல்ல இருந்து வந்திருக்கீங்க? கேமரா எங்க வச்சிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கிட்டையுமே செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அதுக்குள்ள இந்த அம்மா வர ஜான்வி கிட்ட கேட்டுட்டு இருக்கு, "நீ உண்மையை சொல்லுமா, வாயை திறந்து சொல்லுமா, உன் கூட இப்ப நாங்க இருக்கோம், நீ எதுக்கும் பயப்படாத, உன்னோட புருஷனை பத்தின உண்மையை சொல்லு" அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஜான்வி, அவங்க தான் கேட்கறாங்களா, உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்லிட்டு இருக்கான். "ஆமா இது எல்லாமே உண்மைதான்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. "பாத்தீங்களா உண்மைதானா, நான் சொல்றேன்
சொல்றேன்ல, நான் தான் அவள சந்தோஷமா வச்சிருக்கேன்ல அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா தான் தெரியுது அவ எப்படிப்பட்ட உண்மைய சொன்னா அப்படிங்கிறது. ஆமா இது எல்லாமே உண்மதான். அவன் என்ன கொடுமைப்படுத்துனா, அடிப்பான். அப்புறம் இவன் நாளுக்கு நாளும் என்ன சித்திரவதை பண்ணிட்டே இருப்பான். ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்குமே. நான் கல்யாணம் பண்ணி இங்க வந்த நாள்லேருந்தே இதுதான் நடக்குது. என்ன ஒவ்வொரு நாளும் இப்படிதான் என்ன டார்ச்சர் பண்றான். அது மட்டும் இல்லாம இவன் ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே போட்டு உடைச்சிடுறா. இத கேட்டதுமே இவனுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கு மேல அம்மா ஷாக் ஆயி, "ஏம்மா இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க? அவன் பண்ணது எல்லாமே தப்பு தான். பட் அதெல்லாம் முன்னாடி நடந்தது தானே. இப்பதான் அவன் கியூர் ஆயிட்டானே, நல்லா ஆயிட்டானே. நீ தானே சொன்ன" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருக்காங்க. "ஆமா நான் தான் சொன்னேன். பட் அது எல்லாமே போய் உங்க புள்ள உங்ககிட்ட நடிச்சுட்டு இருக்காரு" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறா. இவங்களுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. ஆனா டாக்டர் எதுக்காக பொய் சொல்லணும்? அவங்க எதுக்காக பொய் சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா அந்த டாக்டர் பொய் தான் சொல்லுவாங்க. வேற என்ன சொல்ல முடியும்? ஏன்னா உங்க புள்ள அவங்களோட பொண்ண வச்சு மிரட்டிட்டு இருந்திருக்கான். அதனால தான் இந்த மாரி அவங்க பொய் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. மத்தபடி உங்க புள்ள இன்னும் திருந்தலம்மா. அவன் இன்னும் பைத்தியமா தான் இருக்கான் அப்படிங்கிற மாரி எல்லா உண்மையுமே சொல்லிடுறா. இத கேட்டதும் இவங்களாலே நம்ப முடியல. போய் பையன்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. என்னப்பா இவ சொல்லிட்டு இருக்கா? இது எல்லாமே உண்மையா? நீ இப்ப திருந்திட்ட தானே? நீ இப்ப மாறிட்ட தானே? என்கிட்ட கூட நீ நல்லா தானப்பா பேசுன. அப்புறம் ஏன்பா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா? வாய தொறந்து பதில் சொல்லுப்பா அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அவனும், ஆமாம்மா அவ சொல்றது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். இப்போ பழைய விஷயத்தெல்லாம் ரீகால் பண்ற மாரி அவன் பண்ண கொடுமைகள் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜான்வி இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா போல. முதல்ல நம்ம ஜான்வி கிட்ட வந்து அவன் வந்து நம்பிக்கை குடுக்குற மாரி பேசினான்ல, "உங்கள எனக்கு புடிச்சிருக்கு. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கூட வந்தீங்க அப்படின்னா, நான் உங்கள கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பேன்" அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பான். அப்புறம் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்து அன்னைக்கு நைட்டே ஒரு பாய்ச்ச இவ மேல போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அத பால்ல போட்டு குடிச்சான்ல, அது காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவள வீட்டுக்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு போயிடுவான். அந்த வீட்டுக்குள்ள இவ தன்னந்தனியா இருப்பா. அப்புறம் நம்ம ஹீரோயினி ஒரு பார்ட்டிக்கு போய் அவளோட ஃப்ரெண்டு கூட பாடுனா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நைட்டு ஃபுல்லா தூங்க விடாம பாட சொல்லி கொடுமைப்படுத்திட்டு இருப்பான். இந்த விஷயத்தெல்லாம் எப்படியாவது வீட்ல சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, மொத்த ஃபேமிலியும் வீட்டுக்கு சர்ப்ரைஸா இன்வைட் பண்ணிட்டு, அவங்களோட வீட்ட அவங்களுக்கே சொந்தமா வாங்கி குடுத்துருவான். அதனால அவங்களும் நல்லவரு, வல்லவரு அப்படிங்கிற மாரி மாப்பிள்ளைய புகழ்ந்து பேசிட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோயின்னால எதுவும் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் வாட்ச் வாங்க போன இடத்துல ஃப்ரெண்டுக்காரன் கைய பிடிச்சான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம ஹீரோயினை அடிச்சு கொடுமைப்படுத்தி அவளை பலவந்தமா ரேப் பண்ணியிருப்பான். சரி இதுக்கப்புறமும் இவன் கூட வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல போனா அப்பதான் நம்ம ஹீரோயினி பிரெக்னெண்டா இருப்பா. அதனால அந்த சமயத்துல எந்த உண்மையும் சொல்ல முடியல. சரி குழந்தை வந்த நேரம் அவன் மாறுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல ஒரு நம்பிக்கையை வச்சா அப்பதான் பிறக்க போற குழந்தை ஆண் குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் நம்ம பாட்டி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வீட்டுக்கு வந்ததுமே ஜான்வி கிட்ட உண்மையை சொன்னா அவன் நம்ப மாட்டா. என் புருஷன் உத்தமரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பாட்டிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை மேலேருந்து கீழே தள்ளி விட்டுருவான். இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஜான்வி கேட்டுருவா. அதனால கோவப்பட்டு அம்மாவை அடிக்க போறேங்கிற பேர்ல ஜான்வியை கீழே தள்ளி விட்டு குழந்தையும் கலைஞ்சு போயிடுது. சரி இதுக்கப்புறமா அவன் கூட வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போனா அப்பதான் இவன் நம்புற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டு பேசியிருப்பான். அது எல்லாத்தையும் உண்மைன்னு நினைச்சிட்டு நம்ம ஹீரோயினி இவனுக்கு திரும்பவும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பா. அதுக்கப்புறமா தான் அந்த டாக்டர் கிட்ட போனது, ட்ரீட்மெண்ட் பண்ணது, இது எல்லாமே நடந்திருக்கும். அப்புறம் அவன் ட்ரீட்மெண்ட் பண்ணியும் அவன் திருந்தல, அவன் மாறல, இன்னும் பைத்தியமா தான் இருக்கான் அப்படிங்கிற உண்மையை டாக்டர் சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நமக்கு ஒரு எபிசோடு ஃபுல்லாவே ரீகால் பண்ணி காமிக்கிறாங்க. அதனாலதான் நான் இதை ஸ்கிப் பண்ணாம அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் இந்த விராஜோட சொல்லி முடிஞ்சிருச்சு. அவனோட மொத்த ஆட்டமும் அடங்கிருச்சு. நம்ம ஹீரோயினி எல்லா உண்மையுமே அவங்க கிட்ட சொல்லிட்டா. இதோட அந்த கதையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இது ஜஸ்ட் பிகினிங் தான். இதுக்கப்புறம் தான் கதையே ஆரம்பிக்க போது ரொம்பவே சுவாரஸ்யமாவும் இருக்க போகுது. அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.